வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். நீலகிரியில் வனப்பகுதி வாக்குச்சாவடிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு. மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்கு அச்சுறுத்தல்கள் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வனத்துறையின் கூடுதல் பாதுகாப்புடன் பொதுமக்களை அழைத்துச் சென்று வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான லட்சுமி பிரியா தண்ணீர் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நேற்று மாலை முதல் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் செய்தியாளர்களை அவர் சந்தித்து பேசினார். அப்போது நீலகிரி மாவட்டம் 55% வனப்பகுதி கொண்ட மாவட்டமாக உள்ளதால் வனவிலங்கு அச்சுறுத்தல் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க வரும் பொதுமக்களுக்கு வனத்துறையின் பாதுகாப்பு வழங்கப்பட்டு பாதுகாப்பாக வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் நீலகிரி ஒரு முக்கிய சுற்றுலா மாவட்டம் என்பதால் வெளியிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ரூபாய் 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்லாமல் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பயன்படுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் 74 பதட்டமான வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் விவரங்கள். உதகை தொகுதியில் 1,08,864 வாக்காளர்களும் 254 வாக்குச்சாவடிகளும், கூடலூர் தனி தொகுதியில் 1,84,66,3 வாக்காளர்களும் 238 வாக்குச்சாவடிகளும், குன்னூர் தொகுதியில் 1,76,663 வாக்காளர்களும் 244 வாக்குச்சாவடிகளும். தேர்தல் தொடர்பான விதிமீறல்கள் அல்லது புகார்கள் குறித்து பொதுமக்கள் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் அளிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். நீலகிரியில் வனப்பகுதி அதிகம் இருப்பதனால் வாக்காளர்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மாவட்டத்தில் 3 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குது. 108 உதகமண்டலம், 109 கூடலூர், 110 குன்னூர். இந்த 3 கான்ஸ்டிடியூன்சிஸில் ஊட்டி கான்ஸ்டிடியூன்சியில் 254 போலிங் ஸ்டேஷன்ஸ், 254 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஓட்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் 1,88,064 ஓட்டர்ஸ் இப்போதுக்கு ஆஸ் ஆன் டேட். சிமிலர்லி 109 கூடலூர் கான்ஸ்டிடியூன்சியில் 238 போலிங் ஸ்டேஷன்ஸ், தட் இஸ் 238 போலிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் 1,84,663 எலெக்டர்ஸ் ஆஸ் ஆன் டேட் இருக்காங்க. 110 குன்னூர் அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் 244 போலிங் ஸ்டேஷன்ஸ், தட் இஸ் 244 போலிங் ஸ்டேஷன்ஸ் மற்றும் 1,76,663 எலெக்டர்ஸ் இருக்காங்க. இது எல்லா எலெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி அனௌன்ஸ்மெண்ட் நேற்று 5 மணிலிருந்தே நம்ம டீம்ஸ் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த டீம்ஸ் எல்லாருமே ஃபீல்டில் இருக்காங்க. நம்ம பண்ணது ஈச் கான்ஸ்டிடியூன்சிக்கு அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 3 ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸு, 3 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸு, ஒரு வீடியோ சர்வேலன்ஸ் டீமு, ஒரு வீடியோ வியூவிங் டீம், இந்த மாதிரி டீம்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ்னால் அவங்க அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சி மொத்தமாக சுற்றி பார்ப்பாங்க, மொத்தமாக கவர் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் வேரியஸ் செக் போஸ்ட், பார்டர் செக் போஸ்ட்டு, என்ட்ரி பாயிண்ட்ஸில் நம்ம இது ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ அங்கே அவங்க ஆல் வெஹிக்கிள்ஸு உள்ளே வர எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கு அவங்க செக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த எல்லா டீம்ஸோட வெஹிக்கிள்ஸில் நம்ம ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இந்த டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம்லேருந்தே நம்ம பார்க்க முடியும். சிமிலர்லி சிஇஓ ஆஃபீஸ், இசிஐ ஒர்க்கு அவங்க பார்க்க முடியும் இந்த மூமெண்ட் ஆஃப் தீஸ் வெஹிக்கிள்ஸ். அண்ட் இந்த டீம்ஸ் 24/7 வேலை பண்ணுவாங்க. ஸோ ஆல் 24/7 ஈச் இதுக்கு அப்போது 3 hour ஷிஃப்ட், 3 ஷிஃப்ட்ஸ் 8 hour ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு 9 டீம் எனி அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் வேலை பார்ப்பாங்க. அண்ட் இந்த டீம்ஸ் ஆஸ் பர் எம்சிசி அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே நமக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் வருது. ஸோ அதுபடி மோர் தென் 50,000 கேஷ் யார் ஒருத்தர் கேரி பண்ணால் அது கண்டிப்பாக கேட்பாங்க ஃபார் டீட்டெயில்ஸ். சப்போஸ் அவங்ககிட்ட ஜென்யூன் டாக்குமெண்டேஷன் ஃபார் எதர் ஓன் பர்சனல் பர்பஸ் ஆர் பிஸ்னஸ் பர்பஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த டீம்ஸ்க்கு அவங்க காமிக்கணும். இல்லைனா இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் இல்லாதது கண்டிப்பாக அவங்க சீஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சீஜர் ரிலீஸ் கமிட்டி இருக்குது. அதில் பார்த்துட்டு இன்கேஸ் அது ஜென்யூன் டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் அவங்க சப்மிட் பண்ணால் நம்ம சீஜர் கமிட்டி அது ரிலீஸ் பண்ணுவாங்க.
இல்லைன்னா கேஸ் வில் பி ரெஜிஸ்டர்ட் அண்ட் அது இட் வில் பி டேக்கன் பை அந்த அப்ரோப்ரியேட் ஏஜென்சிஸ் வந்து அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க. சிமிலர்லி கேஷ்னா 50,000 மேலே அண்ட் எனி ஐட்டம்ஸ் கொண்டு வந்தால் அது 10,000 வேல்யூக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான பில்ஸ் வவுச்சர்ஸ் எட்ஸெட்ரா எல்லாமே அவங்ககிட்ட கையில் இருக்கணும். இல்லைன்னா அதுவும் நாங்கள் நம்ம இந்த டீம்ஸ் வந்து சீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா ப்ராசஸ் மொத்தமாக சரியாக போயிட்டுருக்கா இல்லையா பார்க்குறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் 24/7 ஆப்ரேஷனில் இருக்கும். அண்ட் இதுக்கு ஸ்பெஷலி எலெக்ஷன்ஸ்க்காக நம்ம ஒரு 5 ஃபோன் நம்பர்ஸ் ஒரு ஹெல்ப்லைன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த 5 நம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் த்ரூ PRO மூலமாக உங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் சிமிலர்லி இந்த 5 நம்பர் இல்லாமல் ஈச் RO ஆஃபீஸில் 24/7 கண்ட்ரோல் ரூம் இருக்கும். அவங்கக்கிட்ட கூட 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இந்த நம்பர்ஸ் லிஸ்ட் எல்லாமே நாங்கள் ப்ரெஸ் மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அண்ட் இது எல்லாமே வந்து நமக்கு டோல் ஃப்ரீ நம்பர் 1950. இது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா மக்கள் யாருக்கு எந்த இஷ்யூ இருந்தாலும் எலெக்ஷன் பற்றி இந்த 1950 ஹெல்ப்லைன் கூட அவங்க கால் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு 24/7 இங்கே ஸ்டாஃபு எல்லாருக்குமே போட்டிருக்கோம். வித் ஆல் எக்யூப்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது கூட இல்லாமல் மக்களுக்கு ப்ரைவேட்டுக்கு பப்ளிக்கு வந்து இன்கேஸ் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் போடணும்னா C-Vigil ஆப் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸில் கூட இது பார்த்துருக்கோம். அந்த C-Vigil ஆப்பில் கூட அவங்க ஆன்லைனில் லாகின் பண்ணி கண்டிப்பாக அதில் கூட கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம். நாங்கள் அதில் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வித்தின் 100 minutes எங்களோட டீம்ஸ் வந்துட்டு தட் இஸ் ROs கன்சர்ன்ட் அந்தந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற டீம்ஸ் ஆஃப் FST SST இந்த டீம்ஸ் வந்து வித்தின் 100 minutes அது போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து டோட்டலாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த எலெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம வந்து 6,120 அஃபிஷியல்ஸ் 6,120 பேர் அஃபிஷியல்ஸ்க்கு நம்ம எல்லா எலெக்ஷன் ரிலேட்டட் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ்க்கு நம்ம இப்போது யூஸ் பண்ணுறோம். அண்ட் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸில் வந்துட்டு நம்ம டோட்டல் டிஸ்ட்ரிக்டில் 736 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸில் வந்து as per இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் CO ஆஃபீஸ் தமிழ்நாடு நம்ம வந்து எல்லாமே assured மினிமம் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு ஓட்டர் போய் கம்ஃபர்டபுளாக ஓட் பண்ணி வர்றதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் எடுத்திருக்கோம். தட் இஸ் ரேம்ப் ப்ரொவைட் பண்ணுறது, வாட்டர் ஃபெசிலிட்டி, ஷேடு, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். மோரர்லெஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் சின்ன ரிப்பேர்ஸ் அது இப்போ போயிட்டுருக்கு. வித்தின் 1 or 2 days நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் 85 years மேலே ஏஜ் இருக்கிறவங்களுக்கும் அப்புறமா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மேலே இருக்கிறவங்களுக்கும் வந்து ஹோம் ஓட்டிங் கூட நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட் அவங்ககிட்ட ஒரு கன்சென்ட் வாங்கிட்டு அதுபடி நம்ம டீம்ஸே வந்து அங்கே போஸ்ட் பேலட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் ஹோம் ஓட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது கூட ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அண்டு இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு 2-3 புது இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. இது ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்னா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு நம்ம போல் டே முன்னால் ஒரு மினிமம் 5 days முன்னால் எல்லா ஓட்டர்ஸ்க்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பில் வந்து இப்போ ஃபாண்ட் சைஸ் அதிகமாக பண்ணி அவங்க பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் ஒரு பெரிய ஃபாண்ட்டில் போல்டாக வந்து புதுசாக நியூ ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ தட் ஓட்டர்ஸ் வந்து அவங்களோட ஓட் எங்கே இருக்கான்னு தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக புது ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த வாட்டி நம்ம எல்லாருக்கும் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் இன்னொன்று புது இனிஷியேட்டிவ் என்னென்னா சப்போஸ் ஓட்டர்ஸ் அவங்க மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் பூத்துக்கு வெளியே வந்துட்டு நம்ம ஒரு பீஜன் ஹோல் ஒரு 10 மொபைல்ஸ் வைக்கிற மாதிரி கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணோம். அதில் வந்து அவங்க டிபாசிட் பண்ணி டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போய் ஓட்டிங் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த டோக்கன் கொடுத்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது கூட நம்ம எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸில் இப்போ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் MCC இப்போது வந்ததுனால இட் இஸ் ரிக்வெஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா தயவுசெய்து எல்லா டீம்ஸ்க்கும் கோஆப்ரேட் பண்ணி எந்த இஷ்யூ எல்லாமே
ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்டியூஸ்மெண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அண்ட் அதிகமாக மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஓட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஓட்டர் டர்ன் அவுட் ரேஷியோ வந்து அதிகமாக பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். சில போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் உள்ள இன்டீரியர்ஸில் இருக்கிற போலிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இப்போ ஜஸ்ட் இதுக்கு முன்னாலே வந்து நம்ம ஃபாரஸ்ட் கூட மீட்டிங் வச்சுருக்கோம். அந்த லாஸ்ட் எலெக்ஷனில் பண்ண மாதிரியே இந்த வாட்டி கூட அந்த பூத்ஸ் எஸ்பெஷலி உள்ள இன்டீரியராக இருக்கிற பூத்ஸ் கிட்ட ஃபாரஸ்ட் பேட்ரோலிங் நம்ம கண்டிப்பாக அலாங் வித் ஃபாரஸ்ட் ஆஃபிஷியல்ஸோட பேட்ரோலிங் அங்கே பண்ணுவாங்க. ஸோ தட் எந்த ஆனிமல் பயம் இல்லாமல் மக்கள் வந்து ஓட் பண்ணதுக்கு வர்றதுக்கு. ரெண்டாவது அந்த மாதிரி உள்ள ரொம்ப இன்டீரியராக இருக்கிற இடங்கள்ல நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ண போகிறோம். ஸோ தட் மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு பூத்துக்கு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். அந்த தகவல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் போடுவோம். நாங்களே எடுத்துக்கலாம். நாங்களே வந்து கடற்கரை தகவல் வச்சு போடுவோம். அப்போ நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் குரூப்ல வந்து இந்த அன்னைக்கு வந்து இவ்வளோ லாஸ்ட் இயர்ல பண்ணாங்க. எல்லாமே ஒரே மாதிரி பிஆர்ஓட்ட கொடுத்து போட்டாலும் போதும். ஓகே சார், நாங்கள் பிஆர்ஓ நீங்கள் எம்சிக்கு தட் இஸ் இந்த மாதிரி சீஜர்ஸ்க்கு அதுக்கும் எடிஷனல் கலெக்டர் மேடம் இஸ் இன்சார்ஜ். ஸோ பிஆர்ஓ வந்துட்டு நீங்கள் மேடம் கூட இருந்து நேற்று ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று நைட்டு சில சீஜர் நம்ம பண்ணியிருக்கோம். தட் இஸ் பர்லியார் செக் போஸ்ட் கிட்ட பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு நாட் அமௌண்ட் பட் டொபாக்கோ அதர் ப்ராடக்ட்ஸ் கூல் லிப் இந்த மாதிரி திங்ஸ் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம் நேற்று நைட்டு. மேடம் டூரிஸ்ட் எவ்ரி டைம் வந்து டூரிஸ்ட் பெரிய ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது இந்த மாதிரி நம்ம ஒரு தனியாக வந்து டூரிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துடலாம். ஸோ தட் நிறைய கேஷ் அவங்க கேஷில் கேரி பண்ணாமல் இப்போ எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ன கடைகளில் கூட நீங்கள் பார்க்குறீங்க கேரட் வாங்குறது கூட அவங்க ஹாப்பியாக வந்து தே கேன் பே த்ரூ கியூஆர் கோடோ இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ டூரிஸ்ட்க்கு ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி நாங்கள் பேசிட்டு பிஆர் கூட வி வில் இஷ்யூ நார்மலாக வந்து பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணால் ஏதாவது ஸ்லிப் இருக்கும், டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கும். சப்போஸ் ஏதாவது கடன் வாங்கிட்டு போகிறாங்க, வேற ஏதாவது யூஸ் ஆகும், அந்த பணத்தை சீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெக்கார்ட் இருக்காது. அப்போ எப்படி பரவாயில்ல சீஸ் பண்ணா உடனே அவங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா கூட அதனால தான் சீஜர் கமிட்டியானே ஒரு கமிட்டி இருக்கு. இந்த டீம் சீஸ் பண்ற டீம்ஸ் வேற, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சீஜர் கமிட்டி அடிஷனல் கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டியே இருக்கு. ஸோ இங்கே